200க்கும் அதிகமான ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. 35க்கும் அதிகமான ட்ரெயின் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் அக்னிபத் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னிபத் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்கீம், இராணுவத்தில் 4 வருடங்கள் பணிபுரியலாம் அப்படிங்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஸ்கீம் வந்த உடனே நிறைய பேர் ஆதரவு, நிறைய பேருடைய எதிர்ப்பு. டோட்டலாக அரசியலும் அதே நேரத்தில் இளைஞர்களுடைய கோரிக்கையும் இன்னொரு இடத்துல வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிற 3 விதமான நிலையில் இப்போது அக்னிபத் நின்று கொண்டிருக்கிறது. பீகார் போன்ற மாநிலங்களில் பெரிய அளவு பிரச்சனை. ஏன் இந்த மாதிரி மாநிலங்களில் பெரிய பிரச்சனை? தமிழகம் போன்ற மாநிலங்கள் இதை பற்றி அதிகமாக பேச்சுக்கள் இல்லையே. வட இந்தியா மட்டும்தான் இராணுவத்தில் சேர்கிறார்களா? இல்லை இந்த அக்னிபத்தில் உண்மையிலேயே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? இவங்களுடைய கோரிக்கை என்ன? சாதாரண அந்த போராடக்கூடிய இளைஞர்களுடைய கோரிக்கை என்ன? அரசாங்கம் சொல்லக்கூடிய அடுத்த சொல்யூஷன் என்ன? இப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அக்னிபத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அக்னிபத்னா என்ன? அக்னிபத்னா வேறு எதுவுமே கிடையாது. 4 வருடங்கள் நீங்கள் இராணுவத்தில் இணைந்து பணிபுரியலாம். இளைஞர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் வயது 17 21 வயது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பல போராட்டங்கள் கடந்த 2 வருடமாக கொரோனானால இராணுவத்துக்கு தேவையான ஆட்கள் அப்படிங்கிறவங்களே எடுக்கவே இல்லை. நிறைய பேர் நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு நிற்கிறோம், ரிசல்ட் கூட வந்துருச்சு, ஆனால் எங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டுக்காங்க, செலெக்ஷன் பண்ண மாட்டுக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் எழுதின அந்த எக்ஸாம் இல்லாட்டி நாங்கள் காத்துட்டு இருந்த இந்த 2 வருடங்கள் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ திடீர்னு வந்துட்டு அக்னிபத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த அக்னிபத் வழியாக 4 வருடங்கள் மட்டும்தான் நாங்கள் இந்த இராணுவத்தில் பணிபுரிய முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் 2 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது 21 வயது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கடந்துட்டோம், நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. உடனே மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே 21 வயது வேண்டாம், 23 வயது வரை நீங்கள் இந்த அக்னிபத் இல்லாட்டி அக்னி வீர்ஸ் அப்படிங்கிற அக்னி வீரர்களாக மாறலாம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கிறார்கள். ஆனாலும் போராட்டம் அப்படிங்கிறது தொடர்கிறது. திடீர்னு பார்த்தா எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த அக்னிபத்தை பற்றியான டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க ட்வீட் போடுறாங்க. இப்படி ட்வீட் போடும்போது இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. ஸோ பீகார், ஹரியானா போன்ற பல மாநிலங்கள் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கணக்குப்படி ஒரு 18-19 வயசு வந்துருச்சா, மறுபடியும் இராணுவத்துக்காகவே அவங்களுடைய உடலை அவங்க என்ன செய்கிறாங்க, கட்டமைக்கிறார்கள். வேற வேலை எனக்கு வேண்டாம், எனக்கு இராணுவம் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழகத்திலும் இருக்காங்க, தமிழகத்திலும் இதே பிரச்சனைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் வட இந்தியாவில் இந்த இராணுவத்தில் இணைபவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய வாழ்க்கை இதனால் பாதிப்படைஞ்சிரும், 4 வருடங்கள் அப்படிங்கிற இந்த ஷார்ட் டைமாக நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததான் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கையை கேட்குறாங்க. இந்த நியாயமான கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கும்போது போராட்டம் எப்படி திசை மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ற அரசு வாகனங்களை உடைப்பது, ட்ரெயினுக்கெல்லாம் தீ வைப்பது, பலதரப்பட்ட கல்லெறிதல் அப்படிங்கிற நிகழ்வுகள் நடைபெறுவது, இப்படின்னு சொல்லி போராட்ட பூமியாகவே மாறிவிட்டது. ஹரியானா போன்ற மாநிலங்கள் என்ன நடக்குதுன்னா, பெரிய அளவு போராட்டம் நடக்குதுப்பா, சில ஏரியாவில் இன்டர்நெட் கரண்ட் எதுவுமே 24 மணி நேரத்துக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்திருக்கிறது. இங்கே வேலிடாக இளைஞர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இருக்குது, பென்ஷன் ஸ்கீமில் தான் நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? தயவு செஞ்சு எம்எல்ஏ, எம்பி இவங்களுடைய பென்ஷன் எல்லாம் கட் பண்ணுங்க, இல்லாட்டி வருமானத்தை விட கூடுதலாக சொத்து வச்சிருக்கிற அரசாங்க ஊழியர்களுடைய பென்ஷனை கட் பண்ணுங்க, அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு நாட்டுக்காக அயராது உழைக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய பென்ஷன்ல கை வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இது யதார்த்தமான கள நிலவரம். அவங்க சொல்றது நியாயமா தானே இருக்கு. எப்பா 4 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான 4 வருடங்கள், 17 வயதுலேருந்து 21 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 21 வயசுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணணும். 4 வருடங்கள் நான் வேலை பார்க்குறேன். ஸோ 21 to 25 வரை நான் வேலை பார்க்குறேன்னா 25 வயசுக்கு மேலே எனக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இல்லைப்பா, இந்த 4 வருடங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நம்மளால் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, அடுத்ததாக காவல்துறை அதிகாரிகளுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த இராணுவத்திலே அடுத்த நிலை இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான செலெக்ஷனில் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு? இந்த 25 வயதில் அக்னி வீரர்களாக இருந்து மறுபடியும் அந்த இராணுவத்திலிருந்து விலகிய நபர்களுக்கு, இல்லாட்டி அந்த இராணுவத்தில் இடமில்லாமல் போன நபர்களுக்கு அடுத்த கட்ட முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. இது 100% கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்புகள் மட்டுமே வந்திருக்கிறது. இந்த 4 வருடங்களுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். சரி, இது இளைஞர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறார்களா? சரி, நம்ம அந்த இடத்துல அரசியலை நம்ம பார்த்தா கூட வெறும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய தூண்டுதலின் பெயரில் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. இதை எதிர்க்கக்கூடிய நபர்களில் நிறைய படித்தவர்களும் இருக்கிறார்கள், முன்னாள் இராணுவ வீரர்களும் இருக்காங்க.
அதுக்கு அவங்க காண்பிக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. ஒரு கட்டத்தில் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு சரியான திட்டமிடுதல் இல்லை. ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் நடக்கிறாங்க, ஓடுறாங்க, திடீர்னு பார்த்தா குரூப் பண்ணுறாங்க, ரீக்ரூப் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அது உண்மையும் கூட. ஏன்னா புது புது இராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்க இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அதுவும் ஷார்ட் டேர்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நார்மலாக இப்போ நம்ம ஒரு இராணுவ வீரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 to 3 வருடங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறதே கொடுக்கப்படும். அட்லீஸ்ட் 2 வருடங்களாவது முழுமையான ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வர்ற இந்த அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்கு 6 மாதம் மட்டும்தான் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஸோ ஓகே, நான் வந்து இராணுவத்தில் இணைந்து விட்டேன், 4 வருடங்கள் தான்ப்பா, எப்படியாவது கண்ணை மூடிட்டு இருந்தால் 4 வருடங்கள் முடிந்த பிறகு எனக்கு ஒரு 11.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும், அது இல்லாமல் எனக்கு ஒரு 10-11 லட்சம் ரூபாய் கையில் இருக்கும், ஏன்னா சம்பளமாக கிடைச்சிடும். 30,000 40,000 ரூபாய் வரை இந்த அக்னி வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 30,000 40,000 ரூபாயில் 30% அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் அரசாங்கம் எடுத்து, அதில் அரசாங்கமும் எவ்வளவு தொகை ஒரு இராணுவ வீரர்களிடம் எடுக்கப்படுகிறதோ அதே தொகை அரசாங்கமும் போட்டு கடைசியாக இந்த 4 வருடங்களுக்கு பிறகு ஒரு 11.5 லட்சம் ரூபாய் யாருக்கு கொடுப்பாங்களாம்? இந்த இராணுவ வீரர்களுக்கு கொடுப்பாங்களாம். ஸோ இதுக்காகத்தான் நான் இராணுவத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு யுத்தம் வரும்போது யுத்தத்தினுடைய தலைமை சொல்லக்கூடிய மாதிரியான அந்த நிகழ்வுகளை இல்லாட்டி சரியான ஸ்டெப்பை இந்த இராணுவ வீரர்களால் எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இந்த பிரச்சனை தான் ரஷ்யாவுக்கும் இருந்தது, ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுக்கும் இருந்தது. இதே மாதிரி கட்டுக்கோப்புடன் ஒரு இராணுவம் வளர்க்கப்படவில்லை என்றால் பல பிரச்சனைகள் யுத்த காலத்தில் வச்சு நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இராணுவம் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த இராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய நபர்கள். இந்த விஷயத்தில் இவங்க விளையாடலாமா, அரசாங்கம் விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஸோ அரசாங்கம் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இல்லை, நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய ட்ரைனிங் செஷன் எல்லாமே முடித்து இராணுவ வீரர்களாக மாறிய பிறகு 4 வருடங்கள் அக்னி வீரர்களாக மாறிய பிறகு அதுலேருந்து 25% இராணுவ வீரர்களை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு தேவையான அடுத்த கட்ட இராணுவ வீரர்களாக நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் அங்கே 15 வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் காண்பிக்கப்படுகிறதே தவிர பெர்மனண்டான ஒரு இராணுவ வீரர் அப்படிங்கிற கணக்கு காண்பிக்கப்படவில்லை. இதன் வழியாக பென்ஷன் இல்லை, இப்படி ஒர்க் பண்ணுற இராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் கிடையாது, சம்பளம் மட்டும்தான், சின்ன சின்ன அலவன்ஸ் வேணால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்லி வராங்க. ஸோ இந்த பென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலத்தில் இராணுவ பட்ஜெட்டில் பென்ஷனுக்காக மட்டும் எவ்வளவு தொகை செலவழிச்சிருக்காங்க, எவ்வளவு தொகை இராணுவ வீரர்களுடைய சம்பளத்துக்காக கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சா நமக்கு இவங்க சொல்கிறதுக்கான ரீசன், கவர்மெண்ட் சொல்கிறதுக்கான ரீசன் புரிந்துவிடும். கடந்த வருடத்தில் இராணுவத்துக்கான செலவான தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5,25,166 கோடி ரூபாய். அதில் 22.79%, அதாவது 1,19,696 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஓய்வூதிய செலவுகளுக்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க, பென்ஷனுக்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாதுகாப்பு செலவில் 5 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது எதுக்காகவே கொடுக்கப்படுகிறது? பென்ஷனுக்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அந்த கட் பண்ணிட்டோம்னா நம்முடைய இராணுவத்தை பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு இராணுவ வீரராக வரக்கூடிய ஒரு நபர், ஒரு வீரர், அவர் என்ன நினைப்பார்? நாம் செத்தாலும் பரவாயில்லப்பா, நம்முடைய குடும்பத்துக்கு அரசாங்கம் பார்த்துக்கிடும், நம்ம குடும்பத்தை அரசாங்கம் பார்த்துக்கிடும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய தாய்நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ அந்த இராணுவ வீரருக்கு பின்னாடி இந்தியா நிற்கிறது, இந்தியாவினுடைய வரி பணம் அவருக்கு பென்ஷனாக போனால் கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர இராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே இங்கே சொல்லலை. உங்கள் பட்ஜெட்டில் இராணுவ வீரர்களுடைய பென்ஷனுக்கு துண்டு விழுது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த இளைஞர்கள் சொல்கிற மாதிரி அரசாங்க ஊழியர்கள் இல்லாட்டி இந்த சோஷியல் சர்வீஸ் நான் பண்ண வந்திருக்கேன், அரசியல் வந்து மக்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கேன், மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிகள், எம்எல்ஏ, எம்பிஸ் இப்படிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பென்ஷன், அவங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதை குறைத்தாலே போதுமே. இல்லை அதுலேருந்து எடுத்து இராணுவ வீரர்களுக்கு நீங்கள் பென்ஷன் கொடுக்கலாமே. இவங்களுடைய ஜாப்ல, அரசாங்க ஊழியர்களுடைய ஜாப்ல டெத் அப்படிங்கிறது கிடையாது, அதாவது எதிர்பாரா விதமாக அவங்க உயிரிழப்பார்கள் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் இராணுவ வீரர்களுடைய வாழ்க்கையில் எப்போ வேண்டுமானாலும் மரணம் நிகழலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணுமா, இவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணுமா? இதை பெரிய அளவில் கேட்டுட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள். நியாயமான கோரிக்கை தானே அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்களே என்ன செய்யலாம்ப்பா, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம்.
கடந்த 2 தினங்களா அக்னிபத் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நான் தமிழ் விதையிலையும் கேட்டேன், வியூகத்திலையும் கேட்டேன். அதுக்கான காரணம் நம்ம இதை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் சொன்னது என்னன்னா, இல்லப்பா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ஒரு புது ரத்தத்தை பார்க்கிற மாதிரி இருக்கும், நம்ம இந்தியாவுக்கு தேவையான ராணுவ வீரர்கள் உடனடியாக கிடைப்பார்கள். சரிதான், நம்ம சொல்றது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் ஒரு இராணுவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் வெளியில் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாறு படித்த நமக்கு இல்லாட்டி இந்த மொசாட் சீரீஸ், ரா சீரீஸ்லாம் பார்த்த நமக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து 75% இராணுவ வீரர்கள், அந்த 4 வருட அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வெளியில் அனுப்பப்படுறாங்க. அவங்க 25 வயதில் இல்லாட்டி இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற மாதிரி 23 வயதில் உள்ள ஏறி 27 வயதில் வெளியில் வரும்போது 27 வயதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை கிடைக்கும்? வேறு எதுவுமே கிடையாதுங்க. கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், நம்ம ஊரில் ஒரு இராணுவ வீரர் இராணுவத்தில் பணிபுரிந்து வெளியில் வரார், அவருக்கு எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும்? செக்யூரிட்டி ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 27 வயதில் அவருடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒரு இளைஞன் இராணுவத்துக்காக போய் மறுபடியும் வெளியில் வந்து அடுத்த கட்ட வேலை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு 11 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் வச்சு நீங்கள் என்டர்பிரனரா மாறிடலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் சரியில்லாத ஒரு வாதம். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஜாப் கேரண்டிக்கோ இல்லாட்டி அடுத்ததாக உங்களுடைய உழைப்பில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதுக்கு உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும், அதில் வேற எதுவுமே பார்க்கப்படாது, ஜாதி மதம் இப்படி எதுவுமே பார்க்கப்படாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் இளைஞர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 75 இராணுவ வீரர்கள் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க, எங்கள் ரெக்ரூட்மெண்ட் வழியாக அக்னி வீரர்களாக உள்ளே போயிட்டாங்க. அங்கே உள்ளே போய் இராணுவத்தில் செயல்பட்ட நபர்கள் வெளியில் வந்த பிறகு மறுபடியும் அதே வீரர்கள் இராணுவத்திலையோ இல்லாட்டி வேறு ஏதாவது வேலைகளுக்கோ செல்லப்படும் போது முன்னுரிமை அப்படிங்கிறது அந்த 4 வருட அனுபவத்தில் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டுமே தவிர ஜாதி மத இந்த மாதிரியான அடிப்படையில் இருக்காமல் பார்த்து கொண்டால் இளைஞர்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதுலேயும் கிரேடிங் சிஸ்டம்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 வருடங்களில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருந்துச்சு, இவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கிரேடிங் சிஸ்டம் கொடுத்து இல்லை அவருடைய அந்த டேலண்ட்டை வச்சு மறுபடியும் அடுத்த கட்ட ஜாபுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதுலேயும் நிறைய காம்படிஷன், நம்முடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும், டெக்னிக்கலாக நம்முடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும், ஹேக்கிங்காக இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஆகிருக்கலாம். ஸோ 4 வருடங்கள் நான் இராணுவத்திலும் இருந்திருக்கேன், அடுத்தா எனக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் இவ்வளோ விஷயங்கள் தெரியும், நான் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதனுடைய கெப்பாசிட்டி இல்லாட்டி அந்த இராணுவ வீரருடைய கெப்பாசிட்டி 10-20 இராணுவ வீரர்களுடைய துல்லியத்துக்கு மாறுகிறது. இன்னொரு விஷயமும் இருக்கு, இதே 4 வருடங்கள் 17 வயதில் இல்லாட்டி 18 வயதில் நான் இராணுவத்தில் இணைந்து விட்டேன் என்றால் அங்கிருந்தே நம்மளால் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியும் படித்து மறுபடி 23 வயதில் நீங்கள் வெளியில் வரும்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பாசிட்டிவாக இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய நெகட்டிவாக இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த மனிதர்கள் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் இராணுவத்தில் இணைந்து விடலாம் அப்படிங்கிற கனவுல இருந்தோம், இப்போ திடீர்னு அரசாங்கம் வந்து சொல்றதுனால அந்த கனவுல எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவு விரிசல் வந்திருப்பதாக உணர்கிறோம், அதனால நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், 2 வருடங்கள் கொரோனா, இராணுவம் நீங்கள் செலெக்ஷனே பண்ணலை, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இதுதான் சொல்லி எய்ம் பண்ணி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்களுக்கு நாம் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிறோம். அந்த ஏமாற்றத்தை மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? களை எடுத்திருக்க வேண்டும். இதுதான் ஸ்கீம், இப்படித்தான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை செய்ய போகிறோம், இதுதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக உங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இல்லை இந்த 2 வருடங்கள் இராணுவத்தில் ஆட்கள் எடுக்காத காரணத்தினால் 23 வயசு கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 27 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுக்கு வரலாம். 46,000 இராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது, இவ்வளவு இராணுவ வீரர்கள் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத விலாவரியாக சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய நன்மைகளும் இதில் ஒரு சேர இளைஞர்கள் மத்தியில் பகிரப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இருக்கிற அந்த டென்ஷன் என்னென்னா, 4 வருடங்கள் மட்டுமே எனக்கு இராணுவத்தில் வேலை, அதன் பிறகு சப்போஸ் அந்த 4 வருடத்தில் நான் இறந்துட்டேன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே கேட்கப்படுகிறது. அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது சொல்யூஷன் சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பெண்களும் ஆண்களும் இதில் இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான உடற்தகுதி வேண்டும் அப்படின்னா, இதுவரையிலும் இராணுவத்துக்கு எந்த உடற்தகுதி வேணுமோ அதே உடற்தகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் 90 தினங்களில் இந்த அக்னிபாத்தினுடைய அக்னி வீரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய படலம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இந்த அக்னி வீரர்களை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். ஒரு கட்டத்தில் பெரிய பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற லெவலில் அக்னிபத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரியே பலவிதமான குரூப் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நாம் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இவ்வளோதான். அதனுடைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெரிய அளவு நன்மை தான். நமக்கு இராணுவ வீரர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், பலம் பொருந்திய இளைஞர்கள் நம்முடைய இராணுவத்தில் இணைவார்கள். அடுத்ததா நமக்கு தேவைப்படும் போது இளைஞர் பட்டாலும் இராணுவத்தில் ரெடியாக தயாராக இருப்பாங்க. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒரு வகை நம்ம என்ன செய்யலாம், ஒழிக்கலாம்.
ஆனால் இதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இராணுவ ரகசியங்கள். அடுத்ததான் 4 வருடங்களுக்கு பிறகு அந்த இளைஞர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது தான். வேலையில்லா திண்டாட்டம். 4 வருடங்களுக்கு பிறகு 75% இராணுவ வீரர்கள் வெளியில் போகிறாங்களே, அவங்களுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதும். 4வதாக, இப்படி ஒரு இராணுவ வீரர்களை நம்ம கட்டமைத்து இல்லாட்டி 6 மாதங்கள் மட்டுமே ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட இராணுவ வீரர்கள் உண்மையிலேயே ஒரு யுத்த களத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இங்கே கேட்கப்படுகின்றன. 5வதாக, இல்லப்பா இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இதனுடைய ஏஜ் வயது வரம்புக்கு பிறகு அடுத்ததான் நான் என்ன செய்ய முடியும்? பல பிரைவேட் நிறுவனங்கள் இல்லாட்டி பலதரப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொல்கிறீங்களே, அந்த வேலை வாய்ப்புகளுடைய அந்த பட்டியலை இப்போவே வெளியில் விடுங்க இப்படின்னு சொல்கிற மாதிரி பலவிதமான கோரிக்கைகளும் கேட்கப்பட்டு வருகிறது. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் வட இந்தியா ஏன் இந்த அளவுக்கு இதுக்கு மும்முரம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க இதுதான் எய்ம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இளைஞர்கள் கனவுடன் காத்து கொண்டிருந்தார்கள். பீகார்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய கோபம். கொஞ்சம் கொஞ்சமாக வட மாநிலங்களிலிருந்து இப்போது தென் மாநிலங்கள் தெலுங்கானா வர இந்த போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக இதை மறுபடியும் மத்திய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நிறைய குறைகள் இருக்குது, அந்த குறைகளுக்கான சொல்யூஷன் என்ன, நிறைகள் இருக்குது, அந்த நிறைகளை இன்னும் அதிகப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத தெளிவு பெற இளைஞர்களுக்கு சொன்னால்தான் இந்த அக்னிபத் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக மாறும். அப்படி இல்லையா இன்னும் பல போராட்டங்களுக்கு வழிவகுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ ஓவராலாக அக்னிபத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் இந்த போராட்டம் நடக்குது, இந்த போராட்டத்துக்கான அடுத்த கட்ட தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய தீர்வுகள் இருக்குப்பா, இந்தந்த விஷயங்கள் இப்படி செஞ்சால் தீர்வுகள் வரும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஏதாவது தீர்வுகளோ கேள்விகளோ குறைகளோ இருந்தது என்றால் அதை நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். ஓவராலாக நம்ம தமிழ் பொக்கிஷம் சேனலில் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.